அதுதான் இந்த அட்சய திருதி அன்னைக்கு நகை வாங்கினோம்னா அதாவது ரெட்டிப்பாகும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், என்ன காரியத்துக்கு வாங்குறோமோ அந்த காரியம் நிகழ்ந்துரும்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல நாள் தான், வியாபாரிகளுக்கு நல்ல நாள். ஏன் அப்படின்னா அட்சயம்னா வந்து அட்சய பாத்திரத்துலேருந்து எடுத்து கொடுக்கறது. ஆமாம், அப்போ அது வந்து கொடுக்குற தினம், அன்னைக்கு தானம் இடக்கூடிய நாள். அப்போ அன்னைக்குங்க வந்து எல்லாருக்கும் அட்சய பாத்திரம்னு சோறு தான் போட்டாங்க, தங்கத்தை எடுத்து கொடுத்தா சாப்பிட முடியுமா? அது சொன்னது வந்து அன்றைய தினம் வந்து நீங்கள் உணவளிங்க, அது வந்து உங்களோட பரம்பரையை வந்து நல்லா செழிக்க வைக்கும், அப்போ கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வந்து திரும்ப வரும் அப்படின்னு. எங்கேயாவது அட்சய பாத்திரத்தில் நகை எடுத்து கொடுத்தாங்கன்னு கதையில் எதுவுமே இல்லையே. ஆனால் வந்து இந்த அட்சய திருதி அப்படிங்கிறனால அந்த நகை கடைக்காரங்களாம் அன்னைக்கு எடுத்து எடுத்து கொடுக்குறாங்கல்ல, அதனால் அவங்க மேலும் மேலும் வளர்ச்சி அடைகிறாங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் வாங்குறாங்க, அடுத்த அட்சய திருதிகளுக்குள்ளே அடகு வச்சிடறாங்க. ஓகே, அதனால் அன்றைய தினம் அதை பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் ஜோதிடராக பார்க்குற மூட நம்பிக்கைகள் சில காலங்களாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. ஆனால் அதனால எந்த யூஸுமே இல்லை, அதுக்காக நம்ம நேரம் செலவு பண்ணி காசு செலவு பண்ணி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்க்குற அந்த மாதிரி மூட நம்பிக்கைகள்லாம் எதை சொல்லுவீங்க? ஒரு குறிப்பிட்டு சொல்கிறதா இருந்தால் எதை சொல்லுவீங்க? மூட நம்பிக்கை அப்படிங்கிறது என்னன்னா, ஒவ்வொருத்தரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கும்பிடுற தெய்வம் தான் வந்து உண்மையான கடவுள் அப்படின்னு எல்லாரும் நம்புகிறாங்க. கனவுகள்லே பார்த்தீங்கன்னா இந்துக்களில் வந்து சிவன் வந்தார், எனக்கு வந்து இவர் வந்தார், நான் சாமியோடு நின்று பேசுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி கிறிஸ்டின்லையும் எனக்கு ஏசுநாதர் வந்தார், எனக்கு பேசினார், நான் போய் ஏசுநாதரை போய் மேலோகத்தில் பார்த்தேன் அப்படின்னு ஒரு டீம் சொல்லிட்டு இருக்கு. கண்டிப்பாக. அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து முஸ்லீம்ஸில் வந்து அவங்களோட நம்பிக்கை அடிப்படையில் எனக்கு வந்து நாங்கள் போய் இது பண்ணேன், ப்ராப்பராக பண்ணேன், அதனால் எனக்கு வந்து நல்லது நடந்துச்சுன்னு. இது மாதிரி ஒரு 20 மெயினான மதம் இருக்குது வேர்ல்டுலே. அப்புறம் கிளை மதங்கள்லாம் நிறையா இருக்குது. அதுக்கடுத்து வந்து அதில் தெய்வங்கள் வேறு ஒரு 1,00,000 கணக்கில் மனிதனால் உருவாக்கப்பட்ட எல்லா தெய்வங்களும் இந்த பூலோகத்தில் இருக்காங்க.